அன்பானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனாலும் என் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய்விட்டது. நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நம்பிக்கையோடு பிரயாணம் பண்ணினேன், ஆனாலும் பாதி வழியில் என் நம்பிக்கை தோற்று போய்விட்டது. நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியவில்லையே. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தோன்றும், ஒரு ஒளி தோன்றும்? நான் நல் பாதையில் நடக்கிறதற்கு என்னை வழிகாட்டுகிறவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் வாழ்க்கையை குறித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து விடாதே, கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வை, உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டுமாம்? தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டுமாம். இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது? உலகத்தை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது ஆண்டவரை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறதா? அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நாம் செய்யும்போது உலகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் எனக்கு கைகூடி வர வேண்டுமானால் நான் உலகத்தை நோக்கி ஓட வேண்டியதாய் இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து விட்டு போவதற்கு மறந்து விடுகிறார்கள். போகிற இடத்துல தோற்று போய் வேதனையோடு கலக்கத்தோடு திரும்பி வரக்கூடிய நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பி போன காரியம், இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெறுவேன், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும், இந்த காரியத்தில் நான் செயல்பட்டால் தோற்று போக மாட்டேன் என்று நம்பி போன இடத்துல உன் காரியம் தோற்று போய் திரும்பும்போது உன் ஆத்துமா துவண்டு போய் விடுகிறதல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியம் செய்தாலும் தேவ சமூகத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருப்பாயானால் உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உன் ஆத்துமா இடறி போகாது, உன் ஆத்துமா சோர்ந்து போகாது, உன் ஆத்துமா கலக்கமடையாது. நீ நம்புகிற காரியத்தை கர்த்தர் மேல் வைத்து நீ செய்வாயானால் அந்த காரியத்தை கர்த்தரே உனக்கு வாய்க்க பண்ணி தருவார். கர்த்தரே உன் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து தருகிறதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவோ? அந்த தெய்வத்தை நீ இறுக்கமாய் பிடித்து கொள்வாயானால் உன் குடும்பம் மேன்மை அடையும். உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நேர்த்தியான வழியில் கொண்டு போய் நடத்துவதற்கு அவர் கிருபை உள்ள தகப்பன். உன் பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். திருமண காரியத்திற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே, ஏன் இது தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது? என் பிள்ளையினுடைய இந்த திருமண காரியம் நான் முயற்சி எடுத்து பார்க்கிறேன், ஆனாலும் தடையாய் இருக்கிறது. இந்த தடைகளை மாற்றுவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும் என்று
நீங்கள் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து விட்டு போவீர்களே ஆனால் உங்களுடைய அந்த திருமண தடை விலகும், கர்ப்பத்தின் கனிகள் கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும், பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். ஏது விஷயத்தில் உங்களை சத்ருவானவன் தாழ்த்தி வைத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உலகத்தை நோக்கி ஓடினதனால் அந்த விஷயத்தில் குறைவுபட்டிருக்கிறேன். அந்த குறைவை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நீ நம்புகிற காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் உன்னை உருவாக்கினவரை, உன்னை சிருஷ்டித்தவரை நீ அவர் பாதத்தில் அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் பாதத்தில் நான் வைத்து ஜெபிக்கிறேன் என்று நீ சொல்வாயே ஆனால் உன் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். உன்னுடைய காரியம் தோற்று போவது இல்லை என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆபிரகாமை அழைத்த தேவன், வேறு பிரித்து கொண்டு வந்த தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ண காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பிற்பாடும் அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை கொடுக்க கர்த்தரால் முடிந்ததே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை செத்து போய் கிடக்கிறதா? நீ நம்புகிறவரை உண்மையாய் நம்புவாயே ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு உயிர் உண்டாகும், உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீ காணப்போகிறாய். ஏது விஷயத்தில் சத்ருவானவன் முடியாதுன்னு சொல்லி தடைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, மனுஷன் முடியாது என்று சொல்லி தடைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, உலகத்தான் முடியாது என்று தடைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரத்தை நம்பி நீங்கள் போவீர்களே ஆனால் கர்த்தர் அதில் ஒரு உயிர்ப்பை தந்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜீவனை தந்து உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் கேட்கிற அத்தனை விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றி தருவதற்கு ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்புகிறது உம்மாலே வரும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும், அதை உன் கரத்தில் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பின காரியங்கள் அநேகம் உண்டு, அந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது. நான் நம்புகிற இயேசு என்னுடைய தடைகளை உடைத்தறிந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் என்னென்ன தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த இடத்துல வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.